என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்ப அப்ரூவர்ங்கிற ஆயுதத்த அவர் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த வழக்கோட கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு சார். அந்த வழக்குல எல்லா சாட்சிகளையும் இப்ப விசாரிச்சாச்சு. கிட்டத்தட்ட 2427 பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இனி அடுத்தது தண்டனை காலத்தை நோக்கி நகரணும். அப்ப கடைசி நேரத்துல என்ன பண்றாருன்னா, பலிகடாக்குறார். 10 பேர்ல ஒருத்தர் பால்துறை செத்து போயிட்டது போக, மிச்சம் 9 பேர் இருக்கிறதுல, நான் தப்பிச்சுக்கிறேன். மீதி 8 பேர நான் வந்து காட்டி குடுத்துறேங்கிற ஸ்டேஜ்க்கு வர்றார். ஸ்ரீதர் மனுவை ஒருவேளை தள்ளுபடி செய்யலனா, இந்த 8 பேர் நாங்களும் அப்ரூவரா போறோம், ஸ்ரீதர் தான் பண்ணாருன்னு சொன்னா, நீதிமன்றத்தினுடைய நேரத்தை விரயமாக்குறது. இதுக்கு ஒரு விசாரணை நடக்கும். அப்ப அவருக்கு என்னன்னா, நேர விரயம் செய்யணும். நீதிமன்றத்துல காலதாமதம் பண்ணணும். சார் அவர் ஜெயில்ல என்ன அட்ராசிட்டி பண்ணாரு தெரியுமா? தூத்துக்குடியில ஜெயில்ல இருக்கும்போது அவரை கைது பண்ணி அங்க உள்ள வைக்கிறாங்க. அங்க அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஜெயில்ல வைக்கிறப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நான் போலீஸு, எனக்கு செல்ல பூட்டக்கூடாதுங்கிறார். எனக்கு இந்த லாக்கப்பை நீ வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, திறந்தே தான் இருக்கணும், நான் சுதந்திரமா வெளியே போயிட்டு வரேன். எங்க ஜெயிலுக்குள்ள மொத்தமா வெளியே போக முடியாது, சிறைக்குள்ள நான் என் செல்லுக்குள்ள இருக்க மாட்டேன், நான் வெளியில அங்கங்க போயிட்டு வருவேன். சாப்பாடை கொண்டு போய் கொடுத்தா உன் சூப்பரண்டை கொண்டு வர சொல்லு. நீ வார்டன், சாதாரண வார்டன். வார்டன்னா காவலர் கிரேடு, நீ என்னை விட கீழ் கிரேடு. எனக்கு உன் சூப்பரண்டை சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. சூப்பரண்டையும் சொல்லியிருக்காரு, சார் எனக்கு நீங்க தான் கொடுக்கணும், ரெஸ்பெக்டா என்னை நடத்தணும். ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இருவர் மரணத்திற்கு காரணமாக இருந்த அந்த கொடுமையான செயலை இந்த ஸ்ரீதர் போடுற கண்டிஷன் பாருங்க. கடைசி சூப்பரண்டை விரட்டியிருக்காரு. இந்த செல்லுக்குள்ள என்னாலே இருக்க முடியல, கதவெல்லாம் அடிச்சிங்கன்னா மூச்சு முட்டுது. ஜெயராஜ் பென்னிக்ஸை நான் இங்கே தான் 2 நாள் விட்டுருந்தேன். இந்த இதில் தான் அவருக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு நான் எஃப்ஐஆர் போடவா? அப்பொழுது கூட தன்னை ஒரு காவலராக உணர்ந்திருக்கிறார். இதான் ஈகோயிசம், முழுக்க முழுக்க ஈகோ.